என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 84. யுத்தம் ஆரம்பித்தது. மால்யவான் என்ற விருத்தனான ராட்சசன் ராவணனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். உன்னுடைய நல்ல காலம் முடிந்தது. நீ செய்து வந்த பாவ காரியங்களால் உன் தேஜஸ் குறைந்து போயிற்று. நீ பெற்றிருக்கும் வரங்களை இனி நம்பாதே. சமாதானம் செய்து கொள். இப்போது வந்திருக்கும் சேனையை பார். மானிடர்களும் வானரர்களும் கரடிகளுமான சேனை பயங்கரமாக வந்து நிற்கிறது. சேதுபந்தன அற்புதத்தை பார். மகாவிஷ்ணுவே மனித சரீரத்தில் வந்துவிட்டார் என்று எண்ணுகிறேன் என்று கிழவன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ராவணன் விரும்பவில்லை. நீர் சொல்லும் சொற்கள் எனக்கு கர்ண கடூரமாக இருக்கின்றன. நீர் சத்ருவோடு சேர்ந்துவிட்டீர் போலிருக்கிறது. மனித ஜாதிக்கு பலம் எது? தகப்பனால் காட்டுக்கு துரத்தப்பட்ட அற்ப மனிதனைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறீர்கள். குரங்குகளையும் கரடிகளையும் நம்பி ஒரு மனிதன் வந்திருக்கிறான். இவன் உங்களுக்கு பெரும் பயத்தை தருகிறான். உங்களை பார்த்து எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என்மேல் உங்களுக்கு பொறாமையா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் ராமனை வணங்க முடியாது. நீதி சாஸ்திரத்தில் இது குற்றமாயிருந்தால் அது என் சுபாவத்தில் ஏற்பட்ட குற்றம். அதை என்னால் மாற்ற முடியாது என்று வைத்துக்கொள்ளும். யுத்தம் செய்து மடிந்தாலும் மடிவேன். ராமனிடம் சமாதானம் கேட்க மாட்டேன் என்றான். யோசித்து செய்ய வேண்டியதை செய். லங்கேசன் வெல்க, ராவணன் வெல்க என்று சொல்லிவிட்டு மால்யவான் வருத்தத்தோடு தன் வீடு திரும்பினான். இவன் ராவணனுக்கு தாய் வழியில் பாட்டன். ராவணன் தன்னுடைய வீரர்களை அந்த இடத்துக்கு இவர் பொறுப்பு என்று அமைத்து விட்டான். பிரகஸ்தனை கிழக்கு வாயிலுக்கும் மகாபாரிசுவனையும் மகோதரனையும் தெற்கு வாயிலுக்கும் தன் மகனும் மாயங்கள் கற்ற மகா வீரனுமான இந்திரஜித்தை மேற்கு வாயிலுக்கும் காப்பு பொறுப்பாக அமைத்துவிட்டு வடக்கு வாயிலை தானே காப்பது என முடிவு செய்தான். மகா வீர பராக்கிரமமான விருபாஷனை நகரத்துக்குள்ளிருக்கும் சேனைக்கு தலைவனாக நியமித்தான். இவ்வாறு தன் சேனைகளையும் வீரர்களையும் விதானப்படுத்திவிட்டு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்று திருப்தி அடைந்தான். வினாச்ச காலம் நெருங்கியபடியால் யார் சொல்லியும் கேட்காமல் இவ்வாறு செய்தான். மந்திரிகள் ஸ்துதியும் ஜெயகோஷமும் செய்து அரசனை சந்தோஷப்படுத்திவிட்டு கலைந்தார்கள். ராமனும் சுக்ரீவனும் விபீஷனும் மற்றவர்களும் யுத்த கிரமத்தை பற்றி யோசிக்க கூடினார்கள். விபீஷணன் ராவணனுடைய ஏற்பாடுகளை பற்றி சாரணர்கள் போய் பார்த்துவிட்டு வந்ததையெல்லாம் எடுத்துச் சொன்னான். இப்போது ராவணன் திரட்டியிருக்கும் சேனையானது கணக்கிலும் பலத்திலும் வீரத்திலும் குபேரனை எதிர்த்த சேனையை விட பெரிது என்பதை அறிவீர்களாக. ஆயினும் எனக்கு சந்தேகமில்லை. ராமச்சந்திரனுடைய வெற்றி நிச்சயம் என்றான் விபீஷணன். ராமனும் வீரர்களை ராட்சச சேனையை எதிர்ப்பதற்கு பிரித்து விட்டான். நீலன் கிழக்கு கோட்டை வாயிலில் பிரகஸ்தனை எதிர்க்க வேண்டியது. தெற்கே மகோதரனையும் மகாபாரிசுவனையும் அங்கதன் எதிர்க்க வேண்டியது. மேற்கு வாயிலை காத்து வரும் மாயாவியான இந்திரஜித்தை ஹனுமானை எதிர்க்க வேண்டியது. உலகத்தை உபத்திரம் செய்யும் ராவணனை நானும் லக்ஷ்மணனும் எதிர்த்து லங்கையில் பிரவேசிப்போம். சுக்ரீவனும் ஜாம்பவானும் விபீஷணனும் நம்முடைய சேனையுடன் இருக்கலாம் என்று அணிவகுத்தான். ராமன் அன்று ராத்திரி சுவேலை மலைமேல் சேனையுடன் தங்கினான். மறுநாள் காலை எழுந்து அங்கிருந்து பார்த்தார்கள். திரிகூட மலைமேல் மனத்தை கவரும் அழகுடன் ஜொலிக்கும் லங்கா நகரம் ஆகாயத்திலிருந்து தொங்குவது போல் காட்சி தந்தது. கோட்டை மதிலை காத்து நின்ற ராட்சச சேனையின் வரிசை மற்றொரு மதிலை போல் காணப்பட்டது. லங்கா நகரத்தின் மாட மாளிகைகளின் அழகையும் ஐஸ்வர்யத்தையும் ராமன் பார்த்து, ஐயோ, காலபாசத்தால் தூண்டப்பட்ட ஒருவனுடைய மகா பாவ காரியத்தின் பயனாக இவ்வளவு ஐஸ்வர்யமும் இந்த ராட்சச குலமும் அழிய வேண்டியதாயிற்று. நற்குலத்தில் பிறந்த இவன் தன் ஜன்மத்தின் பெருமையை அறிந்தும் இப்படி மூர்க்கனாக போய் தன் மரணத்தை கூப்பிட்டழைத்து தன்னை சேர்ந்தவர்களையும் அழிக்கிறானே என்று இறங்கினான். நடத்த வேண்டிய யுத்தத்தை சரியாக நடத்தி இந்த துஷ்டனை அழிப்பதில் மனத்தை செலுத்துவோம். போரில் பெரும் குழப்பம் உண்டாகும். ராட்சசர்கள் பல மாய வேஷங்கள் போடுவார்கள். நம்முடைய சேனையில் உள்ள வானரர்களும் கரடிகளும் தம் சொந்த வடிவத்திலேயே நின்று யுத்தம் செய்யட்டும். ராட்சச ராஜன் தம்பியும் அவன் நண்பர்களுக்கு மட்டும் என்னோடும் லக்ஷ்மணனோடும் இருக்கட்டும். ராட்சசர்களின் மானிட உருவத்தையாவது வானர உருவத்தையாவது எடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய கர்வம் இதற்கு இடம் தராது. ஒழுங்காக எதிர்த்து நின்றோமானால் வதம் செய்ய வேண்டியவர்களை வதம் செய்யலாம், துணை செய்ய வேண்டியவர்களுக்கு துணை செய்யலாம் என்று ராமன் சொல்லி முடித்தான். சேனையுடன் சுவேலை மலையில் இருந்து இறங்கி லங்கா நகரத்தை அடுத்த வனத்தில் பிரவேசித்தார்கள். கடலை போன்ற வானர சேனை வானத்தில் இறங்கியதும் அவ்விடம் வசித்து வந்த நானாவித மிருகங்களும் பட்சிகளும் பயந்து இங்கும் அங்குமாய் சென்றன. வனத்தின் அழகை முனிவர் தன் தனி பாணியில் வர்ணிக்கிறார். மேலே மலை சிகரத்தில் மிக பத்திரமாக காக்கப்பட்டு வந்த லங்கா நகரத்தையும் வர்ணிக்கிறார். மலை கோட்டையும்
விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்ட திவ்ய சௌந்தரியமான நகரத்தையும் கீழிருந்து பார்த்து ராமன் என்ன அழகு, என்ன செல்வம் என்று வியப்பில் மூழ்கினான். ராட்சச வீரர்களின் பலத்தையும் யுத்த பசியையும் கோட்டை வாயிலையும் மதிலையும் யந்திரங்களையும் பார்க்க பார்க்க வானரர்களின் உற்சாக வேகம் மேலும் மேலும் பொங்கிற்று. யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் சுக்ரீவன் திடீர் என்று ஒரு பாய்ச்சல் பாய்ந்து லங்கா நகரத்தின் ஒரு கோபுர மேடையில் இறங்கினான். அங்கே ராவணன் தன் பரிவாரத்துடன் திவ்ய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்ததைக் கண்டு இவ்வாறு குதித்து பாய்ந்தான். கருத்த மேக கூட்டத்தைப் போலவும் சந்தியாகால செவ்வானம் போலவும் ராவணன் சிவந்த வஸ்திரம் பொறுத்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஐராவதத்தின் தந்தங்களால் குத்தி காயப்படுத்தப்பட்ட வடு அவனுடைய அகன்ற மார்பில் சந்திர பிம்பத்தைப் போல் பிரகாசித்து கொண்டிருந்தது. ராவணா, சிக்கினாய்! ராமனுடைய தோழனும் அடியுமையுமான சுக்ரீவன் நான். இன்று நீ முடிந்தாய் என்று அவன் மேல் பாய்ந்து அவன் கிரீடத்தை கீழே தள்ளி ஓர் அறைந்தான். பிறகு இருவருக்கும் பெரும் மல்யுத்தம் நடந்தது. இருவரும் மல்யுத்தத்தில் நிபுணர்கள். அந்த சாஸ்திரத்தில் கண்ட எல்லா வித்தைகளையும் ஒருவர் மேல் ஒருவர் காட்டினார்கள். ராவணன் வெகு கஷ்டப்பட்டு போனான். அதனால் அவன் மாய வித்தையில் இறங்கினான். அப்போது சுக்ரீவன் அவனை விட்டுவிட்டு ஒரே பாய்ச்சலாக ராமன் இருந்த இடம் மறுபடி வந்து குதித்தான். இவ்வாறு சூரியபுத்திரன் அற்புத காரியம் செய்துவிட்டு வந்ததைக் கண்ட வானர தலைவர்கள் தங்கள் அரசனை புகழ்ந்து பெரும் ஆரவாரம் செய்தார்கள். சுக்ரீவன் சேமமாக திரும்பி வந்ததை பார்த்த ராமன் சந்தோஷமடைந்தான். வானர ராஜாவின் உடம்பின் பேரில் காயங்களையும் இரத்தத்தையும் பார்த்து ராமன் சொன்னான், சுக்ரீவனே, உன் வீரத்தை பார்த்து வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தோம் என்பது உண்மை. ஆயினும் இது சரியான காரியமல்ல. அரசனானவர் இப்படி சாகசம் செய்யக்கூடாது. யாருடனும் யோசிக்காமல் இப்படிப்பட்ட அபாய காரியத்தில் திடீர் என்று புகுந்துவிட்டது சரியல்ல. இவ்வாறு கண்டித்ததை சுக்ரீவன் கேட்டு, உண்மை, உங்களை கேட்காமல் நான் பாய்ந்து யுத்தம் செய்த முறை தவறே. சீதைக்கும் தங்களுக்கும் அபராதம் செய்த அந்த பாவியை பார்த்ததும் எனக்கு பொங்கிய கோபத்தால் மெய்மறந்து போனேன். அதனால் இப்படி செய்தேன் என்றான். பிறகு வானரசேனை ராமன் கட்டளையிட்ட முறையில் லங்கையை 4 பாகங்களிலும் சூழ்ந்து கொண்டது. அங்கதனை அழைத்து ராவணனிடம் போய் அவனுக்கு தூது செல்வாய். மகா பாபியே, உன் காலம் நெருங்கிவிட்டது. அக்கோட்டை வாயிலில் ராமன் யுத்தத்துக்கு காத்திருக்கிறான். தேவர்களிடமும் பெற்ற வரத்தை கொண்டு கர்வங்கொண்டு துஷ்டனாகி போனாய். உலகத்தை ஹிம்சை செய்து வந்தாய். உலகம் க்ஷேமமடையும் காலம் இப்போது வந்திருக்கிறது. வெளியில் வந்து யுத்தம் செய்து கொல்லப்பட்டாயானால் பாவங்களினின்றும் பிராயசித்தம் அடைந்து வீரர்களுக்குரிய சொர்க்கம் அடைவாய். உயிரின் மேல் ஆசை இருந்தால் அக்கிரமமாக தூக்கி போன சீதையை திருப்பி ராமனிடம் சமர்ப்பித்துவிட்டு சரணடைவாய். உயிருடன் பிழைத்து போகலாம். எவ்வாறாயினும் பாவியான நீ அரசனாக இருக்க தகுந்தவன் அல்ல. லங்கா ராஜ்யமும் இனி விபீஷணனுக்குடையதாகும். அரசனாக இருப்பதற்கும் ஜனங்களை ரட்சிப்பதற்கும் அவன் தகுதி பெற்றவன். சரணடைந்து உயிர் தப்பும் எண்ணமில் இல்லாவிட்டால் உடனே உத்தரக்கிரியைகளை முன்னதாக செய்வித்து கொண்டு உன் அருமை சொத்தாயிருந்த லங்கையை கடைசி தடவையாக நன்றாக பார்த்துவிட்டு விடைபெற்று கொண்டு மரணத்துக்கு தயாராக வெளியே வந்து ராமனோடு யுத்தம் செய்வாயாக. இவ்வாறு அரக்கனுக்கு சொல்வாய் அங்கதனே என்றான். உடனே அங்கதன் அப்படியே என்று குதித்து கிளம்பி மந்திரிகளால் சூழப்பட்டு உட்கார்ந்திருந்த ராவணன் முன்னிலையில் இறங்கினான். ராமன் சொன்ன வண்ணம் கம்பீரமாக, வாலி யார் என்பது உமக்கு தெரிந்திருக்கலாம். நான் வாலியின் புத்திரன். ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன். உம்முடைய பாவங்களுக்கு விமோச்சன காலம் நெருங்கிவிட்டது. யுத்தம் செய்து வீர சொர்க்கம் அடைவீர். ராமனும் வானர சேனையும் கோட்டை வாயிலில் காத்திருக்கிறார்கள். செய்த பாவங்களையெல்லாம் தீர்த்து கழுவி கொள்ளலாம். அப்படி இல்லை, உயிரின் மேல் ஆசை இருந்தால் ராமனிடம் சரணாகதி அடைவீர். இல்லையே யுத்தத்துக்கு எழுந்து செல்வீர். யமனிடம் போய் சேர தயாராக புறப்படுவீராக. குலத்தோடு அழிந்து போகும் காலம் நெருங்கிவிட்டது. லங்கையை கண்ணால் பார்த்து அனுபவித்து திருப்தி அடைவீர் என்றார். ராவணனுக்கு நெருப்பை போல் பொங்கியது கோபம். பிடி, கொல் துஷ்டனை என்றான். உடனே 2 ராட்சசர்கள் அங்கதனை இரு பக்கத்திலும் பிடித்து கொண்டார்கள். அவன் அந்த 2 பெரும் பூதகரமான அரக்கர்களுடன் உயர கிளம்பி இருவரையும் உதறி தள்ளி அதற்கும் மேலே கிளம்பி மாளிகையின் விதானத்தை ஓர் உதைத்துவிட்டு ராமன் இருந்த இடத்துக்கு ஒரே தாவாக தாவி வந்தடைந்தான். அங்கதனுடைய காரியத்தைக் கண்டு ராட்சச கூட்டத்துக்கு பெரும் திகில் உண்டாயிற்று. ஆனால் தங்களுடைய பயத்தை மறைத்து கொண்டார்கள். விதானம் உடைந்ததைக் கண்டு ராவணன் பெருமூச்சு விட்டான். அதை ஒரு நிமித்தமாக கருதினான். அங்கதன் திரும்பி வந்ததும் ராமச்சந்திரன் சேனைக்கு உத்தரவு கொடுத்து விட்டான். யுத்தம் ஆரம்பித்தது. இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தா
கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.